என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் சத்தியத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திருத்தல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தில் அநேக வசனங்களை அநேக தேவதாசர்கள் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை நாம் அறிய முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோம். மாலையில, காலையில, மத்தியானத்துல சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஜெபித்து ஆண்டவரிடத்துல நம்முடைய பலவிதமான காரியங்களை தெரிவித்து, ஆண்டவரே எனக்கு இது எப்பொழுது முடியும், இது எப்பொழுது எனக்கு கிடைக்கும், எப்பொழுது எனக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம். யாரும் நான் எதை குறிச்சும் கவலைப்படுறதில்ல, நான் ஆண்டவர்கிட்ட எதுக்கும் நான் காத்திரல அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருப்பு உண்டு. நாம திருச்சபைக்கு போகும்போது எவ்விதமாக ஆண்டவருக்கு முன்னாடி காத்திருக்கிறோம், அலுவலகத்துக்கு போவதற்கு நம்ம எப்படி காத்திருக்கிறோம், வீட்டுல பல காரியங்களுக்காக நம்ம எப்படி காத்திருக்கிறோம், ஒவ்வொன்றும் நிதானித்து பார்க்கிற பொழுது நாம சில நேரங்களில இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கிற அந்த நேரம் என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நமக்கு திட்டமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே காலையிலே ஏன் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பொதுவா நம்ம இப்படி கூடி ஜெபிக்கிற காரியம் தினந்தோறும் நீங்கள்லாம் ஜெபிக்கிறீங்க. நான் வாரத்துல ஒரு நாள் தான் வரேன். ஆனாலும் நீங்க எல்லாரும் அந்த ஒரு எல்லாருக்கும் தெரிவிக்கும்படியாக அந்த தினந்தோறும் ஒரு ஷார்ட் ஒன் போடுறீங்க. யாரு ஜெபிக்கிறது, யாரு பாடுறது, ஒர்ஷிப் பண்றது, யாரு அன்னைக்கு செய்தி கொடுக்குறதுன்னு போடுறீங்க. அப்படி போடும்போது அதுல எத்தனை மணிக்கு போட்டிருக்கீங்க? 4:30 மணிக்கு, 4:30க்கு போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க 4:30 மணிக்கு தான் எழுந்துடுறீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறோம். இப்ப நான் கூட வாரத்துல ஒரு நாள் உங்களோட கலந்து கொள்ளும் போது தானாவே எழுந்திருக்க எனக்கு முடியாது. அதனால என்ன பண்ணுவேன், அலாரம் வச்சு எழுந்துக்குவேன். 4 மணிக்கு வச்சாதான் அந்த அரை மணி நேரம் நான் ஒழுங்கு செய்துக்கிட்டு என்னை நான் நிதானிச்சு என்னை சீர்படுத்திக்கிட்டு கர்த்தருக்கு நேரா உட்கார்ந்து காத்திருப்பேன். ஒரு 10 நிமிஷம் காத்திருப்பேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய காலை கடன்கள் முடிச்சுட்டு வந்தா 10 நிமிஷம் காத்திருப்பேன். அப்ப காத்திருப்பு, அந்த 10 நிமிஷம் காத்திருப்பது கூட நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அதுக்கப்புறம் உங்க கால் வரும், நான் ஜாயின் பண்றேன். அது போல நீங்க எத்தனை பேர் இதுல இருப்பீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை 1-2 பேர் அப்படி இல்லாம கூட அந்த நேரத்துக்கு எழுந்து வரக்கூடியதா கூட இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்ப நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்ம குடும்ப வாழ்க்கையில பல சம்பவங்கள், பல காரியங்களை ஆண்டவர் சமூகத்துல வைத்து ஜெபிப்பதற்கு நம்ம காத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சங்கீதக்காரர் எழுதுகிற பொழுது 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், இடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப அங்க சொல்லும்போது கர்த்தருக்கே காத்திரு. வேற பல சம்பவங்களுக்கு காத்திருப்பதை காட்டிலும், வேற பல உலக வாழ்விலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலுக்கு காத்திருப்பதை காட்டிலும் நீங்க கர்த்தருக்கே காத்திருங்கள். ஒரு ஊர், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணணும்னா ட்ரெயின் இத்தனை மணிக்குன்னு நம்ம கொடுத்துருவாங்க டிக்கெட்ல. அந்த ட்ரெயின் கொடுக்குற அந்த டைமுக்கு தவிர ஒரு 5 நிமிடம் நீங்க லேட்டா போனீங்கன்னா கூட அந்த ஊருக்கு போய் சேர முடியாது, அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. 2-3 நிமிடம் சில நேரங்கள்ல.
அப்போ அந்த சரியான நேரத்துக்கு போயிட்டு அந்த முன்னாடி அந்த ட்ரெயின் புறப்படுகிற அந்த நேரத்துக்கு ஒரு 5-10 நிமிடம் முன்னாடியே போயிட்டு நமக்கு கொடுக்க அந்த இடத்தை தேடி அதில் உட்காந்துட்டு காத்திருப்போம் கொஞ்ச நேரம் ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும். அப்போ ஒரு ஊருக்கு நம்ம சுய காரியத்துக்கு போறதுக்கு காத்திருக்கிறோம். ஒரு ஃபிளைட்டுக்கு போறதுக்கு ஒரு நிமிஷம் கூட லேட்டா போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் இப்ப நீங்க ஆபீஸ் வேலைக்கு போறீங்க, அங்க வந்து உங்க அந்த கை ரேகையை அதுல பதிக்கிறோம். இப்ப அப்படி ஆகி போச்சு சிஸ்டம் எல்லா கம்பெனிலையும். அப்ப அந்த ரேகையை பதிக்கும் பொழுது எந்த நிமிஷத்துல நீங்க ரேகையை பதிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல தான் நீங்க ஆபீஸ்க்குள்ள வரீங்கன்றது ரெக்கார்ட் ஆயிடாங்க. அப்ப அந்த இப்படி ஒரு மாதம் ஃபுல்லா அப்படி ரேகையை பதிவு பண்ணிட்டு உள்ள போகும்போது எத்தனை நிமிஷம் நீங்க லேட்டா போறீங்களோ அது கவுண்டிங்ல வந்து மாத முடிவுல எவ்வளவு இத்தனை நாள் நீங்க லேட்டா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லல, எல்லாருடைய வாழ்விலும் இது நடைமுறையில இருக்குது. ஆனா தேவாலயத்துக்கு போகும்போது மட்டும் என்ன பண்றோம், எப்ப வேணாலும் போகலாம். ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது போகலாம், பிரசங்கம் பண்ணும்போது போகலாம், இல்ல ஆமேன் போடும்போது கூட அநேகர் போகலாம். அப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவ பிள்ளைகள். நான் கண் கூட பாக்குறேன். இது அனுதினமும் நாம் போற சபையில மட்டும் இல்ல, பல சபைகளிலே அப்படி பாக்குறோம். அது ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தமான காரியம் பாருங்க. யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம்? அப்போ கர்த்தருக்கு நம்ம போய் ஒரு அரை மணி நேரம் இல்ல 15-20 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம அமர்ந்திருக்கணும். எப்போ ஆராதனை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அமர்ந்திருக்கணும். அப்ப அமர்ந்திருக்கும் போதுதான் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறார், பார்க்கிறார். என் மகள் என் மகன் எனக்காக காத்திருக்கா அப்படின்னு சொல்லி அதுதான் நமக்கு ஒரு கவுண்டிங் மார்க் வரும். நமக்கு அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவருடைய கணக்குல வைக்கிற காரியம். அப்ப ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது பாருங்க. அதே சங்கீதக்காரர் எழுதுறார் 69வது சங்கீதத்துல 3வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆண்டவருடைய பாதத்துல நான் காத்திருந்து காத்திருந்து என் கண்கள் பூத்து போயிடுச்சுன்னு சொல்லி தாவீது எழுதுறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்திருப்பார் பாருங்களேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி, கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும். அவர் காத்திருந்து காத்திருந்து அவருடைய கண்கள் பூத்து போயிற்று அப்படின்னு எழுதுறாரு. எதுக்காக காத்துட்டு இருந்தாரு? அவரு ஆண்டவருக்காக ஏதாவது செய்வதற்கா இல்ல. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எப்போ நான் ஓடுறேன் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கேன், என்னை பகைஞர் துரத்துறாங்க, என் மகனே எனக்கு எதிராய் துரத்துறான், எனக்கு அந்நிய தேசத்தார் துரத்துறாங்க, இப்படி பல காரியங்கள் அவருக்கு குடும்பத்துல சூழ்நிலை, சொந்த பிள்ளையே அவருக்கு எதிராக எழும்பி துரத்துறாரு. அவருடைய அந்த சங்கீதங்கள்ல மட்டும் இல்ல, அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகம் இதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுங்களா? ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீது எனக்கு என் மனதுக்கு ஏற்ற மனுஷர் என்று சொல்லி அந்த மனுஷனை குறித்து தன்னோடு இணைத்து கொண்டு பேசுகிறார். அந்த அளவுக்கு அவர் காத்திருந்து 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 ஆண்டவர் சமூகத்துல பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம். நீங்க கடைசியா 4ஆமத்துல வாசிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏராளமான பொன் பொருள்களும் தங்கமும் வைடூரியமும் மாணிக்க கற்களும் சேர்த்து வச்சுட்டு போனார். ஆலயத்தை நீ கட்டாதப்பா, உன் மகன் தான் கட்டுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு காத்திருந்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் தாவீது பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 49வது அதிகாரத்துல 23வது வசனத்துல எழுதுறாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இது யார் சொல்றாருன்னா கர்த்தரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றார் தீர்க்கதரிசி மூலமா இந்த உலகத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அப்போ நீங்க 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்பது ஒரு நாளும் அது நமக்கு வீணல்ல. நீ எந்த வகையிலேயாவது அவருக்கு காத்திருப்பது. நம்ம வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். எனக்கு எப்ப நான் வீடு கட்டுவேன், எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது நான் என் படிப்பை முடிப்பேன், எப்பொழுது பிள்ளைகளுக்கு திருமணமாகும், எப்பொழுது என் திருமணமான குழந்தைக்கு குழந்தை பிறக்கும், எப்பொழுது என் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்கும். இப்படி பல சம்பவங்களை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நினைத்து 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 காத்திருக்கிறோம். அப்ப காத்திருப்பது வேற வழியே இல்லாத காத்திருக்கிறது வேற,
ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தி காத்திருக்கிறது வேற. இப்போ இப்போ ஒரு ஒரு குடும்பத்துல, என் குடும்பத்துல ஏதோ ஒரு நன்மை நடக்கலைன்னா நான் வேற வழியில காத்திருந்தது ஆகணும். காத்து இல்லாத ஒன்றும் எனக்கு இப்பயே கொடுங்கன்னு சொல்லி உடனே வாங்கிட முடியாது. அது வழி இல்லாம காத்திருக்கிறது. அப்படி இல்லை, ஆண்டவருக்காக காத்திருப்பது. என் ஆண்டவர் இதை செய்வார் என்று அவருடைய தீர்மானத்தின்படி அவருக்காக தன்னை அர்ப்பணித்து காத்திருப்பது. அப்ப அந்த மாதிரி காத்திருக்கிற பொழுது ஒரு நாளும் அது நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஒரு அருமையான ஒரு சகோதரர் சமீபத்துல ஒரு பாடலை பாட கேட்டேன். அந்த பாட்டு கேட்ட உடனே திரும்ப 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 அதை கேட்டிருப்பேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ அதை நான் அந்த பாடலை எழுதி நான் பாட ஆரம்பித்தேன். எனக்கு தெரிந்த குரல் இல்லை, எனக்கு பாட்டெல்லாம் சரியா வராது. ஆனாலும் திரும்ப திரும்ப, ஏன்னா அந்த பாட்டு அந்த அளவுக்கு அழகா ரொம்ப அமைப்பா வேத வசனத்தின் அடிப்படையில் அதை அமைத்து அவர் எழுதி பாடியிருந்தார். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இப்படி பல சரணங்களை தொடர்ந்து பாடுறார். நேரம் இல்லை, நான் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடினேன். இப்படி அந்த பாடலை கேட்க 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 நான் பல காரியங்களுக்காக காத்திருக்கேன் ஆண்டவர் சமூகத்துல. என் குடும்ப சூழ்நிலை, என்னுடைய ஊழியத்தின் காரியம், இப்படி பல காரியங்களுக்கு நான் காத்திருக்கிறதுனால இந்த பாடலை கேட்க கேட்க ஆண்டவரே இது எனக்கே பாடினது போல அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி பல முறை இதை பாடல் திரும்ப திரும்ப நான் சில நேரம் பாடுகிற பொழுது கண்ணீர் சிந்துவேன். கர்த்தருடைய சமூகத்துல, மனுஷருக்கு முன்னாடியில கண்ணூருடைய ஆண்டவருடைய சமூகத்துல. அப்போ அந்த பாட்டு இன்னும் தொடர்ந்து அந்த சரணங்களை பண்ண ரொம்ப அருமையா அமைத்து எழுதியிருக்க அந்த சகோதரர். ஆக கர்த்தருக்கு முன்பாக நம்ம காத்திருப்பது நிச்சயமா வீண் போகாது, நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அந்த உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு வெட்கப்பட விடமாட்டாரு. நீதிமொழிகள் எழுதும் பொழுது சாலமோன் ராஜா எழுதுறாரு பாருங்க, 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் எப்படின்னு எழுதுறாரு. நெடுங்காலம் காத்திருப்பது எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம குடும்ப வாழ்வில பல சம்பவங்களை பல சூழ்நிலைகளில நான் இந்த ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், இந்த காரியம் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய எனக்கு வாழ்க்கையில அமைதி, அப்படியாக நான் எண்ணி 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 நம்ம வாழ்வில் நினைப்பது உண்டு. அப்போ இந்த சாலமோன் சொல்ற, நீண்ட நாள் காத்திருக்கிறதுனால உன் வாழ்க்கை வீணாகாது, அதுவும் குறிப்பா கர்த்தருக்காக காத்திருப்பது. அப்போ வெகுகாலம் நெடுங்காலம் காத்திருத்தல நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணுமாம். விரும்பினது, நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு ஜெயமாய் கிடைக்கும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதத்துல அழகா எழுதி கொடுக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த அனுபவத்தை அந்த உலகத்திலேயே அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களும் இல்லை, அவருக்கு பின்னாடி இருந்த ராஜாக்களும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான அந்த ராஜா எழுதுகிற வார்த்தையில சொல்றார், எவ்வளவு அனுபவித்து எழுதுகிறார்.
ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஏன்னு சொன்னா நான் எதற்காக காத்திருந்தனோ அந்த காரியம் என் வாழ்க்கையில ஜெயமாய் முடியும் பொழுது, அது வெற்றியாய் எனக்கு கிடைக்கிற பொழுது என் மகிழ்ச்சி